Hello students, இன்னைக்கு நாம control strategiesனா என்னன்னு பார்க்க போறோம். Control strategy அப்படின்னா search strategyல it defines the rule or policy to use to decide which node to expand next. நம்ம முன்னாடி ட்ரீ ஸ்ட்ரக்சர் பார்த்தோம் போன வீடியோவில் ட்ரீ ஸ்ட்ரக்சர் பார்த்துருக்கோம். ஸோ சர்ச்சில் ட்ரீயை வந்து எப்படி எக்ஸ்ப்ளோர் பண்ணும் அப்படின்றது தான் கண்ட்ரோல் ஸ்ட்ராட்டஜி. Control strategy dictate how the search tree is actually explored. The definition. சரியா வாங்க பார்த்துருவோம். In any state space, multiple actions are possible. ஒரு ஸ்டேட்டில் என்னென்ன ஆக்ஷன்ஸ் எடுக்க முடியும் அப்படின்றது வேற வேற பாசிபிலிட்டிஸ் இருக்கு. A control strategy determines how the frontierனா ஒன்றும் இல்லை, டேட்டா ஸ்ட்ரக்சர், ட்ரீ ஸ்ட்ரக்சரை முன்னாடி பழைய வீடியோஸ் பார்த்தீங்கன்னா தெரியும் ட்ரீ ஸ்ட்ரக்சர் என்னென்ன இருக்குது, அதை எப்படி எக்ஸ்ப்ளோர் பண்ணோன்றதெல்லாம் பார்த்துருக்கோம். இதில் வந்து ஹவு இட் டிட்டர்மைன்ஸ் எந்த நோடுக்கு போகும், அன்எக்ஸ்ப்ளோர்ட் நோட்ஸில் எப்படி ப்ரையாரிட்டைஸ் பண்ணி போகுன்றது தான் இந்த கண்ட்ரோல் ஸ்ட்ராட்டஜி. கிளாசிஃபிகேஷன் ஆஃப் கண்ட்ரோல் ஸ்ட்ராட்டஜி. கண்ட்ரோல் ஸ்ட்ராட்டஜி 2 types ஆர் there. அன்இன்ஃபார்ம்டு ஒன்று, இன்ஃபார்ம்டு ஒன்று. சரியா? இன்னைக்கு இது ரெண்டுத்தையும் என்னென்னு பார்த்துருவோம். அன்இன்ஃபார்ம்ட் ஆர் பிளைண்ட் கண்ட்ரோல் ஸ்ட்ராட்டஜிஸ். இது என்னன்னா ஓவராலாக ஸ்ட்ராட்டஜிஸ் எக்ஸ்ப்ளோர் ஒரு ட்ரீயில் எப்படி இனிஷியல் ஸ்டேட்லேருந்து கோல் ஸ்டேட்டுக்கு போகும், அதான் ஃபஸ்ட்டு நம்ம சர்ச்சில் இருக்கிற பேசிக் கான்செப்ட். இதில் என்னென்னா ஸ்டேட்டு, ஆக்ஷன், ரிசல்ட், 3 things are there. இதில் they have no information how close a non-goal state is to a goal state. அப்படின்னா ஃபஸ்ட்டு பாயிண்ட், ஸ்டார்டிங் பாயிண்ட் இருக்குல்ல, அங்கேருந்து எண்டு பாயிண்ட் எவ்வளோ தூரத்தில் இருக்குன்றதே தெரியாது. தட்ஸ் வை இட்ஸ் கால்டு பிளைண்ட் சர்ச். சரியா? இதுக்கு எக்ஸாம்பிள் டெப்த் ஃபஸ்ட்டு, பிரெத் ஃபர்ஸ்ட் அண்ட் டெப்த் ஃபர்ஸ்ட். Second is informed control strategy. Heuristic or informed control strategy. இது ஒரு ஃபார்முலா யூஸ் பண்ணி, ஒரு ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி it works. இதில் என்னன்னா they have additional domain specific knowledge. Heuristic ஃபங்க்ஷனை வச்சு h of n, the cost from start node to goal node it knows. ஸோ இது இன்னும் பெட்டராக ஃபங்க்ஷன் ஆகும். இதில் எக்ஸாம்பிள்ஸ் ஆர் கிரீடி பெஸ்ட் ஃபர்ஸ்ட் சர்ச் அண்ட் ஏ ஸ்டார் சர்ச். இது ரெண்டுத்துக்கும் நம்ம தனித்தனியாக வீடியோ கூட போட்டிருக்கோம். எனிவே, கம்மிங் பேக் டு திஸ், ரியல் வேர்ல்டில் இது ரெண்டு ஸ்ட்ராட்டஜியும் அன்இன்ஃபார்ம்டும் இன்ஃபார்ம்டும் எப்படி ஒர்க் ஆகுது இந்த கண்ட்ரோல் ஸ்ட்ராட்டஜிஸ்னு பார்ப்போம். இப்போ ரியல் வேர்ல்டில் எக்ஸாம்பிள் இஸ் பேக்கெட் ரவுட்டிங் இன் நெட்வொர்க்ஸ். பேக்கெட் ரவுட்டிங்னா இன்ஃபர்மேஷன், இப்போ நம்ம டேட்டா அனுப்புகிறோன்னா இட்ஸ் கன்வெர்டட் டு பேக்கெட்ஸ். சின்ன சின்ன பேக்கெட்டாக இட் வில் பிரேக் டவுன் அண்ட் ட்ரை டு சென்ட் இட் அக்ராஸ் சர்வர்ஸ். இந்த எக்ஸாம்பிளில் ஹவு இட் டிசைட்ஸ், கன்சிடர் a network router deciding how to forward data packets across a connected grid of servers. Starting from A node ஸ்டார்டிங், டெஸ்டினேஷனு F. இந்த இமேஜில் பார்த்தா புரியும். ஓகே, நவ் A இஸ் தி ஸ்டார்டிங் பாயிண்ட், F இஸ் தி கோல். ஓகேவா? இதில் ஹவு இட் இஸ் ஒர்க்கிங் அப்படின்றத நம்ம வில் சி, போத் அன்இன்ஃபார்ம்டும் இன்ஃபார்ம்டும். ஓகே, இப்போ நம்ம ஸ்டார்ட் வித் அன்இன்ஃபார்ம்ட். First point is it is a blind search. இந்த green கலரில் இருக்கிறது uninformed. Breadth first searchன்றது one of the types of uninformed search. அது எப்படி யோசிக்கும்ன்றத இப்போ பார்த்துருவோம். ஓகேவா? breadth first. இப்போ கோல் என்ன? ஸ்டார்டிங் ஃப்ரம் A ending with F.
பிஎஃப்எஸ் பிரெத் ஃபர்ஸ்ட் சர்ச் எப்படி யோசிக்கும்னா, இப்போ ஏலேருந்து பி இஎஃப் 3 ஹாப்பு, ஏலேருந்து சிடிஎஃப் 3 ஹாப்பு, 3 பாயிண்ட் ஜம்ப் பண்ணோம். சரியா? ஸோ வாட் இட் திங்ஸ் இஸ் ஒன்லி கேர்ஸ் அபவுட் மினிமைசிங் ஹாப்ஸ். எவ்வளோ ஸ்டெப்ஸ் இருக்கு, அதை ஸ்டெப் எவ்வளோ மினிமமாக இருந்தால் அது ஷார்ட்டஸ்ட் தானே, அதுதான் பிஎஃப்எஸ் யோசிக்கும். ஏ பி டு பி, பி டு இ, இ டு எஃப் எஸ் 3 ஸ்டெப்ஸ். அதே தான் மேலே ஏ டு சி, டி, சி டு டி, டி டு எஃப். இந்த ரெண்டு பாத்லையும் இட் இஸ் ஒன்லி 3 ஸ்டெப்ஸ். ஸோ இது என்ன நினைக்கிது, ஓகே நம்ம வந்து பி ரூட் எடுத்துப்போம், பிகாஸ் இட் இஸ் ஸ்லைட்லி பிஃபோர் சி, சிக்கு முன்னாடி வந்துடுது இல்லையா பி, அந்த அந்த ரூட்டில் போகலாம் அப்படின்ட்டு இட் இஸ் லுக்கிங் அட் த லோயர் சைட் விச் இஸ் ஏ பி இ எஃப். 3 ஹாப்ஸ் தானே, 3 ஸ்டெப்ஸ். we'll implement it like that and it goes on. And the data packet, it tries to transmit from A to B, B to E and E to F. Okay. இதில் என்ன பார்ட்னா, there is a actual latency in there. Actually what happens is, this is a crucial engineering path. Even though BFS didn't see the cost, when the packet is sent, it pays the latency. Latency in actually what is happening. இதில் A to Bக்கு ஒரு 3 seconds, B to Eக்கு ஒரு 5 milliseconds, E to Fக்கு ஒரு 2 milliseconds. That is total is 10 milliseconds is the cost, time taken. அதான் காஸ்ட்னு சொல்றது நம்ம வந்து what is the time taken here. So BFS finds the path, but it is suboptimal. Latency route 10 milliseconds. இது ஏன் suboptimalனு பார்ப்போம். இதில் 10 milliseconds ஆகுது. ஓகேவா? அன்இன்ஃபார்ம்டில். நம்ம இப்போ இன்ஃபார்ம்டில் பார்ப்போம். இன்ஃபார்ம்டில் what do we have? Informed control heuristic function யூஸ் பண்ணுது. இந்த ரைட் சைடில் இருக்கிற பர்பிள். ஓகேவா? A star search is one of the informed search உடைய ஒரு டைப். எக்ஸாம்பிள். ஸோ இது எப்படி யோசிக்கும்னா, how A star thinks. A star வந்து it calculates the cost. Formula is G of n plus H of n. இது என்னன்னா, இந்த ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கணும். நீங்கள் எக்ஸாமில் கேட்டாலும் ஹியூரிஸ்டிக் ஃபங்க்ஷனோட ஃபார்முலா எஃப் ஆஃப் என் இஸ் ஈக்குவல் டு ஜி ஆஃப் என் ப்ளஸ் ஹெச் ஆஃப் என். ஓகே, இது வந்து இப்போ எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்ப்போம். அதே பேக்கெட்டு தான் இட் ஹாஸ் டு டிரான்ஸ்மிட். ஏ ஸ்டார் சர்ச்சில் எப்படி ஒர்க் ஆகும். ஓகே, இது கால்குலேஷன் பிரகாரம் 5 மில்லி செகண்ட்ஸ் தான் காஸ்ட்னு கால்குலேட் பண்ணுது. எப்படின்னா, அதனுடைய இனிஷியல் ஸ்டேட்டில் இனிஷியல் எஸ்டிமேட் 5 மில்லி செகண்ட்ஸ். இது வந்து ஏ டு சி 3 செகண்ட்ஸ், ஏ டு பி 3 செகண்ட்ஸ், ரெண்டும் ஒன்று தான். ஓகேவா? இப்போ டாப் ரூட்டில் போனாலும் ஒன்று தான், பாட்டம் ரூட்டில் போனாலும் ஒன்று தான். ஸோ இப்படியும் போகலாம், இப்படியும் போகலாம். பட் அதுக்கு அடுத்ததை பார்க்கும். அது வந்து ஹெச் ஆஃப் என், பெய்டு காஸ்ட் ப்ளஸ் எஸ்டிமேட்டட் காஸ்ட். ரெண்டு. ஜி ஆஃப் என் இஸ் பெய்டு காஸ்ட், ஹெச் ஆஃப் என் இஸ் பேலன்ஸ் என்ன பாத் காஸ்ட்ன்றதை கால்குலேட் பண்ணும். இங்கே பேலன்ஸு 1 இருக்குது, இங்கே 5 இருக்குது. ஸோ 3 + 5 இந்த ரூட்டில் வந்தால் 8 இங்கே ஆகிடுது. இங்கே வந்து 3 + 1, அப்புறம் இங்கே ஒரு 1. ஸோ டோட்டல் இஸ் 5 செகண்ட்ஸ்னு கால்குலேட் பண்ணுது.
ஸோ இது எப்படி ஸ்டார்ட் பண்ணுதுன்னு பார்த்துருவோம் ஒன்றொன்னா ஒரு ஸ்டெப்பாக. இனிஷியலாக இட் திங்ஸ் எஸ்டிமேட் பண்ணுது. எஸ்டிமேட்னா என்ன? இவ்வளோ செகண்டில் போகணும்னு ஒரு எஸ்டிமேஷன். 5 மில்லி செகண்ட்ஸ். இப்போ ஃபஸ்ட்டு ஏ டு சி போன உடனே 3 இஸ் பெய்டு. இன்னும் ஹெச் ஆஃப் இது வந்து ஜி ஆஃப் என். ஹெச் ஆஃப் என் 2 இருக்கு. ஸோ இது அடுத்த ஸ்டெப்பு டிக்கு போகுது. அங்கே 4 இஸ் பெய்டு. 4 எப்படி வருது? 3, இங்கே ஒரு 3 + 1. ஸோ 4 பெய்டு, பேலன்ஸு 1. சரியா? ஸோ இதுதான் டோட்டல் பெய்டு 4, பேலன்ஸ் 1. ஸோ 3 + 1 + 1. இது 3, 1, 1. A to C 3, C to D 1, D to F 1 millisecond. ரைட்டா? ஸோ இது ஃபஸ்ட்டே கால்குலேட் பண்ணிடுது. பண்ணிட்டு தான் இனிஷியல் எஸ்டிமேட் 5 அப்படின்னு போடுது. அப்புறம் ஆக்சுவலாக இட் எக்ஸிக்யூட்ஸ். ஓகே, த செலக்டட் பாத் கீழே வந்து 3, 5, 2. ஸோ தட் இஸ் 10 milliseconds. அது அன்இன்ஃபார்ம்டு சர்ச்சில் பார்த்தோம். 3, 5, 2. 3 ஹாப்ஸ்னா அது ஜஸ்ட் இட் கோஸ் ஃப்ரம் ஒன் ஹாப் டு another ஹாப். 3 ஸ்டெப்பு அப்படின்ட்டு போயிடுது காஸ்ட்டை பார்க்காம. இதில் ஏ ஸ்டார் சர்ச்சில் இட் லுக்ஸ் அட் த காஸ்ட். ஸோ ஹை காஸ்ட் ஆஃப் B2 5 milliseconds இருக்கிறதுனால இந்த லோயர் பாத் எடுக்காம இட் சூசஸ் A to C to D to F. இதில் வேல்யூ 3 + 1 + 1 5 milliseconds. வேர்டிக்ட் வந்து A ஸ்டார் finds the optimal latency route 5 milliseconds. Hope you understand, students. ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கேளுங்க. I will explain. Thank you. Thank you. Please subscribe.